ஒரு வீடா போகணும், ஒரு வாக்காளரையா இருந்துச்சு இந்த பிரச்சாரத்தை நீங்க மேற்கொண்டு பண்ணுவீங்களா? அப்படி பார்க்கும்போது நம்மளோட திட்டங்களை எடுத்து சொல்லுங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன திட்டங்கள் கொடுத்தோம், எதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறோம், என்னென்ன வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றிருக்கோம். நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன முதல் வாக்குறுதி மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்படுத்துவோம் சொன்னோம். செஞ்சிருக்கோமா? நம்முடைய தலைவர் முதலமைச்சரா பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஒவ்வொரு மகளிரும் 1000 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மாசம் மாசம் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும், கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலைல ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி இருக்கு. அதே மாதிரி பள்ளிக்கூடம் படிச்சாச்சு, கல்லூரிக்கு போய் படிக்கணும்ல, மேற்படிப்பு படிக்கணும்ல. அதனாலதான் அரசு பள்ளியில படிச்ச அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உயர்கல்வி படிக்க போனா, எந்த கல்லூரி தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, படிக்க போனாங்கன்னா அவங்களுக்கு மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. 13 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்ப போன 2 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்லூரி மாணவர்கள் 10 லட்சம் பேர்களுக்கு, மாணவர்கள் மாணவிகள் 10 லட்சம் பேருக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு பொய் பிரச்சாரத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. என்ன, இந்த லேப்டாப் திட்டம் அதிமுக ஆட்சியில கொண்டு வர திட்டம், அதை நாம இன்னைக்கு செயல்படுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, அதிமுக ஆட்சியில லேப்டாப் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்க கொடுத்தாங்க. 2019 அதிமுக ஆட்சியிலேயே அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, இந்த லேப்டாப் யாருக்கு பயனுள்ளதா இருக்கும்? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தையை விட கல்லூரி காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வேற ஒரு வேலைக்கு போறதா இருக்கட்டும், மேற்படிப்பு படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணதா இருக்கட்டும், இந்த லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் லேப்டாப்களை ஒரே மாசத்துல தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி உங்க அத்தனை பேருக்கு தெரியும், ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தல் பொழுது நாம குருதி கடும் நெருக்கடி இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்கம்மா. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தேர்தலை காரணம் காட்டி எப்படியாவது 3 மாசம் இந்த திட்டத்தை நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் விடுவாரா? அந்த சூழ்ச்சியை முறியடிச்சு 1000 ரூபாய் கொடுத்ததான் நிப்பாட்டுறீங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்திருக்கோம்.